திவ்யா, பிரைவேட் டிடெக்டிவ், ரொம்ப தைரியமான பொண்ணு. இவகிட்ட தான் இன்னைக்கு காலையில் சிவா ப்ரொப்போஸ் பண்ண போகிறதா கதிர்கிட்ட சொன்னான். சிவா சொல்றா. திவ்யா, எப்படியாவது என்ன காப்பாத்து. அவங்க எல்லாரும் என்ன எப்படியும் கொன்றுவாங்க. டேய், என்னடா சொல்ற? இப்ப எங்க இருக்க? ஹலோ ஹலோ சிவா, ஹலோ. ஐயோ, கட் ஆயிடுச்சு. The number you are trying to call is currently not reachable. Please try again later. ஐயோ, இவனுக்கு என்னாச்சு தெரியலையே. அண்ணா கால் பண்ணுவோம். ஓ திவ்யா. சொல்லு திவ்யா. அண்ணா, ஒரு ப்ராப்ளம்னா. சிவா இப்ப கால் பண்ணா. யாரோ அவனை கொன்னுடுவாங்க, காப்பாத்துன்னு சொன்னா. அப்புறம் பயங்கர அலறல் சத்தம் கேட்டுச்சுன்னா. அப்புறம் ஃபோன் கட் ஆயிடுச்சு. திருப்பி கால் பண்ணா நாட் ரீச்சபிள். எனக்கு என்ன பண்றதுனே தெரியலண்ணா. ரொம்ப பயமா இருக்கு. அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது இல்லைண்ணா? திவ்யா, அவன் உன்கிட்ட நிஜமா தான் சொன்னானா? உன்கிட்ட எதுவும் ப்ளே பண்ண போறான்? இல்லைண்ணா, எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். அவன் டெஃபினட்டா ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல தான் இருக்கான். சரி, நீ அப்போ அவனோட ஃபோன் நம்பர் எனக்கு மெசேஜ் பண்ணு. அவன் ஃபோன் எந்த இடத்துல நாட் ரீச்சபிள் ஆச்சுன்னு நான் ட்ரேஸ் பண்ணுறேன். அப்புறம் அவன் கடைசியாக எங்கே போகிறேன்னு உன்ட்ட ஏதாவது சொன்னானா? உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஆமாண்ணா, இன்னைக்கு காலைல அவனை ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணேன். அப்போ அவன் ஆனமலை சாமியாரை பார்க்க போகிறதா சொல்லிட்டு கிளம்புனா. ஆனமலை சாமியார்? குட். நீ உடனே கிளம்பி ஆனமலை சாமியார் மடத்துக்கு போய் அவரை பாரு. சிவா அங்கே வந்தானா, அங்கிருந்து வேற எங்கேயாவது போனானா, ஏதாவது தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் சிவாவோட நம்பர் வச்சு அவன் இருக்கிற இடத்த ட்ரேஸ் பண்ணுறேன். சரிண்ணா. யார் நீங்க? சாமியார் பார்க்க வந்தீங்களா? யோ, இப்படிதான் பயம் காட்டுவியா? பா, உயிரே போயிடுச்சு. ஆமா, நீ தான் ஆனமலை சாமியாரா? இல்லைங்க, அவர் வெளில போயிருக்காரு. நான் அவரோட சிஷ்யன். அவர் எங்கே போயிருக்காரு? அவர் நான் இப்போ உடனே பார்க்கணுமே. அவர் எங்கே போயிருக்காருன்னு தெரியாது. நான் எப்போதும் 7 மணிக்கெலாம் வந்துடுவேன். நான் வரும்போது இங்கே தான் இருப்பார். ஆனால் நான் இங்கே வரும்போது அவர் இல்லை. அவர் எங்கேயாவது பேய் விட்ட போயிருப்பாரு. நீங்கள் வேணால் நாளைக்கு வந்து பாருங்களேன். நான் சாமியாரை பார்க்க வரல. அவரை பார்க்க என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்கே வந்தான். இப்போ அவனை காணும். நான் அவனை தேடி தான் இங்கே வந்தேன். சரி, சாமியாரோட ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசணும். இல்லைங்க, எங்கள் சாமியார் ஃபோன் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ஏன் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் இல்லையா? இருக்குது, ஆனால் அவன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது. அவன் ஏதோ ஒரு ஆபத்தில் மாட்டிகிட்டு இருக்கான். ஓ, அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டோட பேர், ராசி, நட்சத்திரம்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன், அவனுக்கு ஏதாவது ஜோசியம் பார்க்க போறியா? இல்லைங்க, வெத்தலையில் மை போட்டு பார்த்தா தெரிஞ்சு போடும். என்ன விளையாடுறியா? இந்த மை போட்டு பார்க்குறதெல்லாம் நம்புற அளவுக்கு என்னென்னு முட்டாள் நினச்சிட்டியா? சாமியார்னாலே பேய் பீசஸ்ன்னு ஊரே ஏமாத்திர மோசடி கூட்டு தானே. நான் ஒரு டிடெக்டிவ். சாமியார் எங்கன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். ஏங்க இப்படி பேசுகிறீங்க? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? எங்கள் சாமியாரையோ மை போகிறதையோ நீங்கள் எதையும் நம்ப வேண்டாம். உங்கள் ஃப்ரெண்டோட ராசி நட்சத்திரம் சொல்கிறதுனால என்ன குறைய போகுது? ஒரு வேளை உங்கள் நண்பனை கண்டுபிடிக்க உதவியாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏன் நீங்கள் தடையாக இருக்கீங்க? பேர் சிவா, கடகராசி, ஐலம் நட்சத்திரம். ஒரு நிமிஷம். சிவா வடக்கு தெருவில் 3வது வீட்டில் இருக்கான்.
அது கொஞ்சம் பெரிய வீடு மாதிரி தெரியுது. அண்ணா ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணா. திவ்யா, சிவாவோட ஃபோன் கடைசியாக வடக்கு தெருவில் தான் ஆஃப் ஆகிருக்கு. அங்கே எங்கேயோ தான் அவன் இருக்கணும். ஆமாண்ணா, அவன் இருக்கிறது அந்த தெருவில் இருக்க 3வது வீட்டில். அது கொஞ்சம் பெரிய வீடான். வடக்கு தெருவில் பெரிய வீடுனா அது கதிரோட வீடு தான். கதிர் கதிர் சிவாவோட ஃப்ரெண்டு தானா. அவன் கல்யாணத்துக்கு கூட என்னை கூப்பிட்டு போயிருக்கான். அப்போ அதே வீடாக தான் இருக்கும். நீ உடனே கிளம்பி அங்கே வந்துரு, நானும் அங்கே வர்றேன். ஓகேண்ணா. என்னாச்சு? நீங்கள் சொன்ன அதே இடத்துல தான் சிவா இருக்கான். எனக்கு இந்த மந்திரம் சாமியார் மேலாம் நம்பிக்கை கிடையாது. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் இப்போ உங்கள் மேலேயும் உங்கள் ஆனமலை சாமியார் மேலேயும் எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. சரி, நான் இப்போ கிளம்புறேன். சரிங்க. உங்கள் கான்டாக்ட் நம்பர் எதாவது கிடைக்குமா? ஒரு நிமிஷம். ஓகே, தேங்க்ஸுங்க. இது கதிரோட வீடு தானே? இல்லையே, இது சைத்ரோட வீடு தான். சைத்ரோட ஹஸ்பண்ட் தானே கதிர்? அப்படியா? இதுவே உங்களுக்கு தெரியாதா? நான் மதுமிதா, சைத்ராவோட ஃப்ரெண்டு. இவர் என் ஹஸ்பண்ட் அருண். சைத்ரா நல்லா இருக்காளான்னு தான் பார்க்க வந்தோம். கதிர் வைஸ் சைத்ராக்கு உடம்பு சரியில்லைன்னு சிவா சொல்லியிருக்கான். ஆனால் இந்த லேட் நைட் ஏன் வந்தீங்க? நாங்கள் காலையிலே இங்கே வந்துட்டோம். ஆனால் ஐயோ, காலையில் நடந்து ஃபுல்லாக நினச்சாலே பயமாக இருக்கே. இப்போ சைத்ராக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. என்ன வளர்றீங்க? நீங்கள் சொல்கிறது எதுவும் புரியலையே. 2 பேரும் திருட வந்திருக்கீங்களா? ஐயோ இல்லை, நடந்ததெல்லாம் தெளிவாக சொல்லிடுறேன். இன்னைக்கு காலையில் எங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு மேரேஜ் வீட்டுக்கு போகிற வழியில் வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டோம். ஐயோ ஐயோ ஐயோ, அரமண்டையா, பார்த்து ஓட்ட மாட்டேன். கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு, சாரிம்மா. மண்ணாங்கட்டி சாரி. எத்தனை தடவை ஸ்லிப் ஆகும்? ஒரு நாளைக்கு ஒரு தடவை கீழே போட்டா பரவாயில்ல, 10 தடவை கீழே போடுற. உண்மையை சொல்ற, உனக்கு வண்டி ஓடவே தெரியாதுல. என்ன வச்சு கத்துக்கிற, அப்படிதானே? ஏய், ஏன்டி இப்படி திட்டுற? இனிமே உனக்கு கீழே போட்டா என்னன்னு கேளு. ஓ, இனிமே உன் வண்டியில ஏறவே நம்புறியா? நான் மேரேஜ் வீட்டுக்குலாம் வரல, நான் பஸ் பிடிச்சு வீட்டுக்கே போறேன். ஐயோ சாரி செல்லம், இதான் கடைசிமா. நம்ம கல்யாணத்துக்கு கண்டிப்பா போயே ஆகணும். ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன இப்படி உடம்பெல்லாம் சகதியோட வர சொல்றியா? அப்போ இப்படி பஸ்ல போன பாட்டு நல்லா இருக்க மாடி. கையை கொடு. இங்க பக்கத்துல தானே ஒரு ஃப்ரெண்டு வீடு இருக்கதா சொன்னேன். ஆமா, சைத்ரோட வீடு இருக்கு. அதுக்கு என்ன? அங்க போய் சகதியெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணிட்டு அப்படியே மேரேஜ் வீட்டுக்கு போயிடலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் பேபி. இனிமே இந்த மாதிரி கீழே போட்ட மவன. இனிமேல் எவ்வளவு பர்ஃபெக்ட்டா ஓட்டுற மட்டும் பாரு. ஆமா, எப்படி போகணும்? வண்டியை திருப்பு, அந்த வழியா தான் போகணும். ஓகே ஓகே, குயிக்கா யாரு? அடுத்து எங்க கொண்டு போட போறானோ? இந்த வீடு தான். இந்த வீடா? பார்க்கவே பயங்கரமா பேய் வீடு மாதிரியே இருக்கே. அவசரப்பட்டுட்டோமோ? என்னாச்சுடி? தெரியல, யாரையும் காணோம். இந்த வீடு தானா? கன்ஃபார்மா தெரியுமா? என் ஃப்ரெண்ட் வீடு எனக்கு தெரியாதா?
எரிச்சலா இருக்கே. டேய் கதவு திறந்தே இருக்குடா. வாவ், அப்போ உள்ள போவோம். சைத்ரா எங்க போனா இவ? ஆள் துணைக்கு வந்தாலே பயமா இருக்கே. எப்படிதான் இந்த சைத்ரா தனியா இருக்காளோ இந்த வீட்டில். என்ன மூஞ்சி இவ்வளோ கேவலமா இருக்கு? கண்ணாடி சரியில்லை, அதானே பார்த்தேன். சைத்ரா 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 கீழே யாரும் இருந்த மாதிரி இல்லை. கண்டிப்பாக அவங்க மேலே தான் இருப்பாங்க. சரி அப்போ மேலே போய் பார்க்கலாம். போகலாம். டேய் சைத்ரா உள்ளதாண்டா தூங்கிட்டு இருக்கா? சைத்ரா சைத்ரா என்ன இவ்ளோ தூக்கமா? இன்னும் தூங்கிட்டு இருக்க? ஐயோ சைத்ராவை காணோம், எங்க போனா தெரியல. டென்ஷன் ஆகாத. கதவு திறந்து போட்டு கண்டிப்பாக வெளியே எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. நான் மாடியில் போய் தேடுறேன், நீ இங்கே ஃபுல்லாக தேடு. எங்க போயிருப்பா? என்ன சத்தம்? ஃபோன் தான். யாரோட ஃபோனா இருக்கும்? ஹலோ ஹலோ சைத்ரா, எஞ்சிட்டியா? நான் சிவா கிஃப்ட் வாங்கிறதுக்காக வந்தேன். நீ தூங்கிட்டு இருந்தியா? அதான் உன்கிட்ட சொல்லாமே வந்துட்டேன். ஐயோ சாரிங்க, நான் சைத்ராவோட ஃப்ரெண்டு. சைத்ராவை தேடி தான் நான் வந்தேன். ஆனால் வீட்டில் சைத்ராவை எங்கேயுமே காணுங்க. ஐயோ, அப்போ மாடி தான் போயிருப்பா. குதிச்சு சாக போறேன்னு சொல்லுவா. சீக்கிரம் போய் காப்பாத்துங்க. ஐயோ நான் சாகதான் போறேன். 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 நீங்க தான் சைத்ராவா? நான் சாகதான் போறேன். நான் சாகதான் போறேன். அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சைத்ரா மாடியில போய் குதிப்பாளா? ஏன் அவளுக்கு என்னாச்சு? அவளுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குங்க. ஏதோ செத்து போனவங்க பேய் அப்படின்னு சொல்லுவா. சீக்கிரம் போய் காப்பாத்துங்க. ஐயோ நான் சாகதான் போறேன். நான் சாகதான் போறேன். ஐயோ ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்க? நான் சாகதான் போறேன். ஐயோ, ஆமா, நீங்க யாரு? நான் மதுமிதா, சைத்ராவோட ஃப்ரெண்டு. மதுமிதா, மேல இருந்து ஒரு பொண்ணு மாடல் கீழே குதிக்க பாக்குறாடி. டேய் அவதான் சைத்ரா, வா ஓடி போய் காப்பாத்துவோம். ஐயோ, எங்கடா சைத்ரா? அங்கதாடி சாக போறேன்னு சொல்லிட்டு இருந்தா. குதிச்சிருப்பாளோ? ஐயோ இப்பதான் அவ புருஷ கால் பண்ணா. அவளுக்கு பைத்தியமாண்டா, ஏதோ பேர் வேற சொல்லுவாளாண்டா. கண்டிப்பா குதிச்சிருப்பாளா? ஐயோ கொலை. ஆமா, நாங்க ஏதோ பயத்துல முட்டாள்தனமா ஓடிட்டோம். அப்புறம் அவன் நினப்பாவே இருந்துச்சு. அதான் சைத்ராக்கு என்னாச்சுன்னு பார்க்க வந்தோம். காலிங் பெல் அடிச்சோம். ஆனா காலையில மாதிரி யாருமே கதவை திறக்கல. அதான் உள்ள போகவே வேண்டாமான்னு பயந்து போய் நின்னுட்டு இருந்தோம். அப்பதான் நீங்க வந்தீங்க. ஆமா. திவ்யா, நீ எப்போ வந்த?
சிவா கண்டுபிடிச்சிட்டியா? இல்லைண்ணா, நானே இப்போ தான் வந்தேன், இன்னும் உள்ளே போகல. ஆமாம், நீங்களாம் யாரு? அவங்க சைத்ராக்கு தெரிஞ்சவங்கண்ணா, சைத்ராவை பார்க்க வந்திருக்காங்க. ஓஹோ, அப்போ அந்த காலிங் பெல் அடிங்க. இல்லை, இவ்வளோ நேரம் காலிங் பெல் அடித்து பார்த்துட்டோம், யாருமே வரல. அப்போ கதிர் சைத்ரா யாரும் வீட்டில் இல்லையா? அதை நாம தான் போய் பார்க்கணும். காலிங் பெல் அடிங்க, யாரும் வரலன்னா கதாவோட ஸ்டோரில் போயிடலாம். கண்டிப்பாக உள்ளே போயே ஆகணும். ஐயோ சீக்கிரம் கதவை திறங்க, இல்லை ஒதுங்க, நானே திறக்கிறேன். ஐயோ திறந்துருச்சு. சிவா, சைத்ரா, ஐயோ அண்ணா, இது சிவாவோட சிம்னா. அவன் ஃபோன் அங்கே உடஞ்சி கிடந்தது. சைத்ரா, வீட்லேயும் யாரையும் காணல. என் ஃபோனில் அந்த சிம்மை போட்டு செக் பண்ணுறேன், ஏதாவது குழு கிடைக்கும். ஓகேண்ணா. சிவா, சார், அந்த ரூம்லலாம் ஒன்றுமே இல்லை, ஒன்லி ஸ்கிராப்பு மட்டும்தான் இருக்குது. இந்த வீட்டில் யாருமே இருக்கிற மாதிரி தெரியலையே சார். யோ, அப்படி சடனாக ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. திருப்பி எல்லா ரூம்லையும் செக் பண்ணியா? இந்த ஆளை வச்சுக்கிட்டு. இங்கே கீழே யாருமே இருக்க மாதிரி தெரியல. நீங்கள் சொன்ன அந்த பெட்ரூம் எங்கே இருக்கு? அது மேலே இருக்கு. என்ன அங்கே கூட்டிட்டு போறீங்களா? வாங்க. இதான் இந்த ரூம் தான். கதிர் 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 கதிர். என்னையா சார், அந்த ரூமில் யாரும் இல்லை சார். என்ன? ஐயோ, ஏய், ஏன் ஓடி வரீங்க? என்னாச்சு? என்னாச்சு? ஏன் ஓடுறீங்க?